ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆரம்ப சம்பளமே 85,000 பிளஸ் அதற்கு மேல எக்ஸ்ட்ரா லோன்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 2/2/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க ஆன்லைன்ல இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சோ உடனே நீங்க எல்லா அப்டேட்ஸுமே நீங்க அது மூலியமாவும் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3/1/2024 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. சோ 5 வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாமே மேனேஜர் கேட்டகரியில இருக்குது. ஜிஎம் அதாவது ஜெனரல் மேனேஜர்ல எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஜிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஏஜிஎம் போஸ்டிங்ஸ். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஜிஎம் போஸ்டிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 2,25,000 ரூபாய் மாசம் சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க. ஏஜிஎம்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1,60,000 மாத சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க. ஜிஎம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா மினிமம் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 20 வருஷம் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 17 வருஷம் மேண்டேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎம் போஸ்டிங் வந்து 45 வயசுல இருந்து அப் டு 55 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜிஎம் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 47 வயசு வரைக்கும் இருக்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டெப்டி ஜெனரல் மேனேஜர்ல ஆர்கிடெக்டுக்கும் டிசைன் போஸ்டிங்கும் வந்து 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 1,25,000 வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 வருஷம் கேட்டிருக்காங்க. அப் டு 40 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து மேனேஜர் போஸ்டிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்டுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. மாதம் 85,000 சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க. மினிமம் 7 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப் டு 38 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் மேனேஜர் எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலே போதும். 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். சோ அதுல வந்து எதோட ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெனரல் மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலே போதும். 5 to 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். இல்லைன்னா வந்து 17 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆர்கிடெக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. பிஇ பிடெக் வந்து முடிச்சு பிளஸ் சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பா வந்து முடிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்திருக்கணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்ல வந்து ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைன்னா சேஃப்டி ரிலேட்டட்ல வந்து ஏதாவது எடுத்து பண்ணியிருந்திருக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்து டிசைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கலாம். கண்டிப்பா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கேட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரயில்வே ப்ராஜெக்ட் இருக்கும், எலிவேட்டர் ஸ்டேஷன் இருக்கும், டனல் ரிலேட்டட்ல, அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் ரிலேட்டட்ல, இந்த மாதிரி ரிலேட்டட்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். அடுத்து மேனேஜர் ஆர்கிடெக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள். 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாதுங்க. 2 தாங்க வந்து வைக்க போறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து இருக்கும். செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. சோ இந்த 3 பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ரிஃபண்டபிள் தான், 300 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்லி 50 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்கு. சோ ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த 11 டாக்குமெண்ட் எல்லாமே பிஃபோரே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சவரைக்கும் அதுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டட்ல வீடியோ வேணும், ஏதாவது பணிகள் ரிலேட்டட்ல நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம். அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்காக நாங்க அப்டேட் பண்ணி போடுவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.